ஸோ என்னோட பேர் சங்கர் பாண்டியராஜ். நான் யூபிஎஸ்சியில் வந்து ஆல் இண்டியா ரேங்க் 807 எடுத்து எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். நான் தமிழ் வழியில் படித்து இந்த எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா அது மெயின்ஸாக இருக்கட்டும் அண்ட் இன்டர்வியூ ஆகட்டும் எல்லாமே தமிழ் வழியில் படித்து கிளியர் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நான் படித்தது எல்லாமே அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரெட்டியப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் அங்கே தான் படித்து கிளியர் பண்ணேன். இந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணேன். அண்ட் தொலைதூர கல்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிகிரி வந்து நான் படித்தேன். பிபிஏ தான் படித்தேன் அழகப்பா யூனிவர்சிட்டியில். அப்படி படித்தேன். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணேன். இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்எஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிராமத்துக்கு வந்து என்னோட கிராமத்தில் நான் படித்த அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து என்னோட பள்ளிக்கூடத்தில் என்னோட வெற்றியை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதும், என்னோட வெற்றியா இல்லாமல் இது அவங்க வெற்றியா அவங்க கிட்ட நான் வந்து என்னோட பாராட்டை அவங்க மூலமாக கேட்டுக்கிட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகிழ்வு தன்மையா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். என்னோட பள்ளிக்கு நான் வந்து அங்கே வந்து என்னோட வெற்றியை வந்து நான் வந்து பாராட்டி எனக்கு வந்து ஒரு வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெற்றியா இல்லாமல் எல்லாரோட மாணவர்களோட வெற்றியா கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராமப்புற மாணவர்கள் வந்து நான் முதல்வன் திட்டம் மூலமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பதவி அடைய முடியும் அப்படின்றது நான் ஒரு எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்கேன். ஸோ அது மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ள வர எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதை வந்து பயன்படுத்தி வாங்க, உங்களாலே முடியும். கிராமப்புறத்தில் பிறந்துட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஃபினான்ஷியலா வந்து பின்தங்கி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அரசாங்கம் வந்து உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் வந்து பண்ணுது. அதற்கான சரியான இடத்த போய் சேர்ந்தீங்க அப்படின்னா சரியான வழிகாட்டுதல் மட்டும்தான் தேவை. அந்த சரியான வழிகாட்டுதலுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கிராமம் என்னோட படித்த பள்ளிக்கு மட்டும் இல்லாமல் மற்ற கிராமப்புற பள்ளிகளுக்கும் வந்து அரசு பள்ளிகளுக்காக தேடி போய் அந்த தகவல்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து ரொம்ப ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாகவும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாகவும் அந்த நெகிழ்ச்சியான தருணமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப இருக்கிற மாணவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல்ல போய்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டினாலே தவறான பொய் செய்திகளை சேர்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. சரிங்களா? ஸோ வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அப்படின்னா இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியால இருக்கிற இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இது ஃபேஸ்புக்கு, ஸோ இந்த இருக்கிற த்ரெட், இதுல இருக்கிற தகவல்கள் எல்லாமே 99% பொய்யாதான் இருக்கு. அதை வந்து முக்கியமா தவிர்க்கணும். அது ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. தவறான பாதையில வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை வழி நடத்துது. ஸோ அதை வந்து எல்லா குழந்தைகளும் உணர்ந்துக்கணும். சரியான வழிகளில் போகணும் அப்படின்னா ஒரு 1000 புத்தகங்களுக்கு சமமானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள். அப்போ அவங்க சொல்றதை கேட்டுக்கணும். அது மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பர் படிக்கணும். இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா தவறான வழிகாட்டுதல் போகாம வாழ்க்கையில வந்து சரியான வழிகாட்டுதல்ல போய் வாழ்க்கையில முன்னேறுவாங்க. அதனால சோசியல் மீடியால டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா மாணவர்கள்கிட்டையும் எல்லா குழந்தைகள்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நான் வேண்டி கேட்டுக்கிறேன்.